ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இறால் 65 தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 1/2 kg இறால் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகப்பொடி, கரம் மசாலா, பெப்பர் பொடி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நான் ஃபுட் கலர் கூட எதுவும் போடல. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை லெமன் போட்டுக்கோங்க. புளிப்புக்கு அரை லெமன் போட்டிருந்தேன். 1 லெமன் எடுத்து அதில் ஆஃப் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கலர் வந்து தேவைன்னா காஷ்மீரி மிளகாய் அந்த தூள் போட்டுக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். பட் வந்து நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. அந்த கலரே பாருங்கள் எவ்வளோ இதாக ப்ரைட்டாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து நம்ம ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திட்டு எண்ணெய் போட்டுட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சது நம்ம வந்து எல்லாமே எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கு அப்புறம் போடுங்க. நம்ம வந்து சூடு இல்லாமல் போட்டோம்னா எண்ணெய் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா சூடு பண்ணி போடுங்க. லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். அதனால் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம் இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள் குக் பண்ணும் போதெல்லாம். இந்த மாதிரி பாருங்கள் மசாலா எப்படி வந்து பிரிஞ்சு போகாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டிங்களான்னா மசாலா பிரியாது. அரிசி மாவு போட்டதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எப்படி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அந்த லெமனோட ஃப்ளேவர், அந்த புளிப்பு இதோட நான் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.